சிக்கி கொண்டு வாடி கொண்டிருக்கும் சின்ன பன்றி. அருகே பறந்து வந்த பூனை அதற்கு தேற்றம் கொடுக்குது. கவலைப்படாதே நண்பனே, நான் இருக்கிறேன். பன்றிய மீட்ட பூனைக்கு பன்றி மனம் கனிஞ்ச நன்றி தெரிவிக்கிறது. அதுக்கப்புறம் அவைதல பரிசு இருக்காங்க. எப்படி மீன் நீங்க வேர்க்காம போக அப்படின்னு பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டோங்க. குருவி அதன் சிறிய கூடு கட்டி இருந்தது. பொழுதும் அது தவிர்க்க முடியாத ஒரு தகராறை சந்திக்கிறது. அவளுடைய குடியிருப்பை இழந்த குருவி வானில் அசைந்து கொண்டே செல்கிறது. இது வாழ்க்கையின் கடந்து போகும் என்ன எனக்கு தெரியலையே அசைநாளர் கொண்ட கொண்டின் எந்த மேங்களுக்கணும். அவளுடைய எஜமான் இன்னும் வருவாரா? தினமும் இதே இடத்துல காத்துருச்சு. ஆனா யாரும் வரல. காத்திருப்பு கூட ஒரு வழி. நன்றி. நம்மள பலர் ஒருவர் தான் தோழி. கவலைப்படாதே. நன்றி. நம்மள பலர் ஒருவர் தான் தோழி. கவலைப்படாதே. இவ்வளவு சின்ன எலிகள் மாதிரி உயிர்கள் எப்படி வாழ்றாங்க? பெருமையிலேயே வாழ்க்கை இல்ல காகசாமி. கொஞ்சம் உதவி செய்தா உலகம் மாறிதான். நேத்து இரவு பசிக்கு துணியா இருந்த அந்த மனிதனுக்கு நான் உணவு தேடிச்சேன். அப்போது எனக்கு புரிஞ்சது பெருமை இல்லடா மகிழ்ச்சி. மத்தவருக்கு கொஞ்சம் உதவி செய்த இமைக்காட்டின் அருகில் ஒரு சிறிய பருத்தி முட்டு, அதன் உள்ள ஒரு செல்ல முட்டை. அதை கண்டு மாட்டு கண்கள் விரிய அச்சம் கலந்து மகிழ்ச்சி. தன் மடிப்பை காப்பாற்ற அவன் விரைந்த போது மின்னல் ஒன்று வெட்கத்தை காட்டியது. சிறு கிளி பிறந்து படவர் கிளிக்கு சாளர் அழகான வனத்தில் ஓர் அறிவாளி வாத்து வாழ்ந்தது. அதன் கதைகளும் அறிவும் விலங்குகளுக்கு வழிகாட்டி ஒரு நாள் பெரும் புயல் வந்தபோது வாத்தின் புத்தி வனத்தை காப்பாற்றியதோடு அனைத்தையும் ஒன்றாக்கியது. ஒரு மழைக்காலத்தில் காடு முழுவதும் பரபரப்பாக இருந்தது. உள்ளுக்குள் ஒரு சந்தேகம் கொண்ட சிங்கம் சூர்யா தனது வலிமை தெரியவும் அதன் அப்பால் உலகத்தை அறியவும் அவன் பயணம் செய்ய முடிவு செய்தான். காடை விட்டு நகரங்களின் நடுவில் நுழைந்த போது கலிகளையும் சிக்கி கொண்டு வாடி கொண்டிருக்கும் சின்ன பன்றி. அருகே பறந்து வந்த பூனை அதற்கு தேற்றம் கொடுக்குது. கவலைப்படாதே நண்பனே, நான் இருக்கிறேன். பன்றிய மீட்ட பூனைக்கு பன்றி மனம் கனிஞ்ச நன்றி தெரிவிக்கிறது. அதுக்கப்புறம் அவைதல பரிசு இருக்காங்க. எப்படி மீன் நீங்க வேர்க்காம போக அப்படின்னு பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டோங்க.